இந்த மெக்னீசியம் உடைய ரோல் என்ன தெரியுமா? இது வந்து நம்மளுடைய ரத்த நாணங்கள்ல அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ மெக்னீசியம் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா குறிப்பா நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய கொரோனரி ஆர்டரியில ஒரு நாரோயிங் இருக்கும். அப்போ அங்க சுருக்கம் வந்தாலே எந்த அளவுக்கு ஆபத்துன்னு உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நமக்கு அங்க அடைப்பு கொலஸ்ட்ரால்னால இல்ல அங்க ஏதாவது பிளேக் ஃபார்மேஷன்னால இருக்குன்னு வைங்க. இதுல நீங்க ஏற்கனவே மெக்னீசியம் குறைபாடு வேற இருந்துச்சுன்னா அந்த அடைப்பு நமக்கு இன்னும் பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூட வாய்ப்பு ஜாஸ்தி. ஈவன் இது செரிப்ரல் வெசல்ஸ்லயும் இந்த மாதிரி ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் இது வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. ஸோ இந்த மெக்னீசியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது அடுத்தது தூக்கத்துக்கு. ஏன்னா இது ஹார்மோன் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். முக்கியமாக இது ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கே இது தேவைப்படுதுங்க. என்னென்ன ஹார்மோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஹாப்பி ஹார்மோன். இப்போ சடனாக ஒருத்தங்க ரொம்ப டிப்ரெஷன்ல போறாங்க, ரொம்ப மன சோர்வு இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாவெல்லாம் இருக்கும், அடிக்கடிக்கு கோவம் வந்துட்டே இருக்கு, மூட் ஸ்விங்ஸ் இருந்துட்டே இருக்கு, சீசனல் அஃபெக்டிங் டிசீஸ் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா நமக்கு மெக்னீசியம் குறைபாடு இருக்கு அப்படின்றது அர்த்தம். இது எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். இந்த மெக்னீசியம் நமக்கு கரெக்டான அளவு இருந்துச்சுன்னா அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணும். ஆனா அதே குறைபாடு இருக்கும் போது முக்கியமான ஹார்மோன் செரோட்டனின் ப்ரொடக்ஷனுக்கு இந்த மெக்னீசியம் தேவை. செரோட்டனினும் ட்ரிப்டோஃபனும் இருந்துச்சுன்னா தான் நமக்கு மெலோட்டனின் ப்ரொடக்ஷனே இருக்கும். அப்போ மெக்னீசியம் சரியான அளவு இருக்கும் போது தான் நமக்கு ட்ரிப்டோஃபன் செரோட்டோனின் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால மெலோட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை ரெகுலேட் பண்ணி நல்ல ஆழ்ந்த ஒரு தூக்கத்தையும் ஒரு ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்டையும் கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த மெக்னீசியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் சொன்னேன் 300 ஃபங்க்ஷனுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி நம்மளுடைய ரத்த குழாயை மெயின்டைன் பண்ணுது, ஸ்லீப் சைக்கிளை இம்ப்ரூவ் பண்ணுது, டைஜஷனை சப்போர்ட் பண்ணுது, ஈவன் நம்மளுடைய சர்மத்தையும் பொலிவாக வச்சிருக்கிறதுக்கு இந்த மெக்னீசியம் கண்டிப்பாக தேவைப்படுது.